அபி வந்து முரளி குடுத்த பேப்பர வந்து படிச்சு பார்த்துட்டு ஓவரா டென்ஷன் ஆயிட்டு, அந்த பேப்பர வந்து கசக்கி போடுறாங்க. அந்த டைம்ல ராகவ் இருந்துகிட்டு, "அபி அபி இந்த பேப்பர் தான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் கை குடுக்கும். நீ இந்த பேப்பர கிழிச்சு போட்ட அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க பாருங்க ராகவ், எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். கடைசியா நீங்க என்ன சொல்வீங்க? எல்லாத்தையும் நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாரி சொல்வீங்க. இல்லன்னா என் மேல தான் தப்பு சொல்வீங்க. நானே கடைசி வரைக்கும் போராடி உண்மை என்னங்கிறத கண்டுபிடிச்சு உங்ககிட்டயும் அக்கா கிட்டயும் நான் வந்து நிரூபிக்கிறேன். சரி அபி, இப்ப எதுக்காகவும் நீ டென்ஷன் ஆகாத. ஆனா ஒண்ணு அபி, என்கிட்ட வந்து நீ உதவின்னு கேட்டனா அது என்னைக்கா இருந்தாலும் நான் உனக்காக ஹெல்ப் பண்ண நான் தயாரா தான் இருக்கிறேன். ராகவ், வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வீட்டுக்கு ரீச் ஆயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அனு கிட்ட போயிட்டு, அக்கா அன்னைக்கு என்கிட்ட கிஃப்ட் முரளி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, இங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அனு கிட்ட காமிக்கிறாங்க. அனு இருந்துகிட்டு, அபி நீ இதை இப்பவே கொண்டுட்டு போய் முரளிட்ட காமி, அப்பயாவது அவனுக்கு ஞாபகம் வருதா இல்லையான்னு பாக்கலாம் அப்படின்னு சொன்னதும் அபி போயிட்டு முரளி கிட்ட, இங்க பாருங்க இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முரளி வந்து மனசுக்குள்ளேயே இது நான் கொடுத்தேன், எனக்கே வந்து இவ கொடுக்குறாளா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, என்ன அபி இதெல்லாம் புதுசா இருக்கு, நானா உன்கிட்ட இதெல்லாம் கொடுத்தேன்? அந்த டைம்ல ராகவ் வந்து அபி காணுமேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி பார்த்தா அபி வந்து முரளி கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அபி இந்த டைம்ல நீ என்ன அபி பண்ணிட்டு இருக்கா, வா தூங்கலாம் அப்படின்னு சொன்னதும் அபி போறாங்க. முரளி இன்னுமே மேலும் மேலும் அபியும் ராகவையும் பார்த்து டென்ஷன் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. சனிக்கிழமை நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ண புனிதா மேரி அவர்களுக்கும் ரோஷினி ஆனந்தி அவர்களுக்கும் மிக்க நன்றி. இதே மாதிரி உங்க பேரும் இடம்பெறணுமா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.